பக்தியில தான் உண்மையிலேயே ஜாதி மத வேறுபாடெல்லாம் பார்க்கவே மாட்டா. சனாதன தர்மத்துல தான் ஜாதி மதம்ல 63 நாயன்மார்களையும் பாருங்க. பிராமணால் உண்டு, அப்ராமணால் உண்டு, பெண்கள் உண்டு, புருஷால் உண்டு, வேளாளர் உண்டு, ராஜாவும் உண்டு, ஆண்டியும் உண்டு, அரசனும் உண்டு, அப்பரும் உண்டு. அப்பர் வேளாளர், ஞான சம்பந்தர் பிராமணர், மாணிக்க ஒத்தொத்தர் மர்ச்சன்ட்டும் உண்டு, வேளாளர்களும் உண்டு, வைசியனும் உண்டு, சத்திரியனும் உண்டு. எல்லாருமே சமம்ங்கிறத காண்பிக்கிறது பக்தி மார்க்கத்துல தான். 63 நாயன்மார்களையும் சேர்த்து தானே நிறுத்தி வச்சிருக்கா. இன்னும் பார்க்க போனா காரைக்கால் அம்மையார் உட்காந்துருப்பா, மற்றவாள்லாம் நிற்பா. ஸ்திரீ தர்மம், ஸ்திரீ உரிமை, பெண் உரிமை எல்லாம் எங்க கோவிலுக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். பாரத தர்மம், பாரத தேசம் எப்படி கொண்டாடி இருக்கு எல்லாரையும். ஜாதி மதமே கிடையாது. தமிழ் கலாச்சாரம் இது. உண்மையில தமிழ் கலாச்சாரம் சனாதன கலாச்சாரம். அதுலதான் சனாதனத்துலதான் 63 நாயன்மார்கள். பக்தியில தான் உண்மை.